ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஜூலை மந்தோட ஹெட்லைன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இந்த வீக்கோட ஹெட்லைன்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஓகேவா? ஸோ சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சோனாலி மிஸ்ரா. ஸோ சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சோனாலி மிஸ்ரா இவங்க என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, she has been appointed as the டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்டர் ஜெனரலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம் அப்படின்னா, ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா? ஸோ இந்த போஸ்டிங்கில் இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா, மனோஜ் யாதவா அப்படிங்கிறவங்க தான் இவங்களுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்காங்க. அவங்கள சக்சீட் பண்ணி தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போது டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் ஆகியிருக்கிறாங்க சரிங்களா? ஸோ அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் எம்பி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நியூஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2025ஓட விம்பிள்டன் 2025 இதில் பார்த்தோம் அப்படின்னா யார் டிஃபீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இகா ஸ்வேதிக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெண்டா அனிசிமோவா அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க டிஃபீட் பண்ணி இகா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, வின் பண்ணியிருக்கிறாங்க. விமென்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் வின் பண்ணாங்க விம்பிள்டன் 2025, யார் டிஃபீட் பண்ணாங்க, இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் அ சர்டிஃபிகேஷன். இவங்க யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இந்த சர்டிஃபிகேஷனை யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ISO 9001/2015 அப்படிங்கிற இந்த QMS சர்டிஃபிகேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய அர்த்துங்கல் போலீஸ் ஸ்டேஷன் சரிங்களா? கேரளாவில் இருக்கக்கூடிய அர்த்துங்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு சர்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இட் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன் இந்தியா டு ரிசீவ் திஸ் பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு நியூ ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னது அப்படின்னா மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ், ஓகேவா? மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த யுனெஸ்கோ வந்து நியூ ஹெரிட்டேஜ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியவும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு மொத்தம் 44 ப்ராப்பர்ட்டிஸ், இதோட சேர்த்து 44 ப்ராப்பர்ட்டிஸ் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, உத்தரகாண்ட் ஒரு ஆப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஆப்ரேஷனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அகெயின்ஸ்ட் ஃபேக் செயின்ஸ், ஓகே, இந்த போலி சாமியார்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேஷனை வந்து உத்தரகாண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ரேஷன் கலானெமி. ஸோ ஆப்ரேஷன் கலானெமி அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு ஸ்டேட் லான்ச் பண்ண ஒரு ஆப்ரேஷன். எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்தரகாண்ட். யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா ஃபேக் செயின்ஸுக்கு அகெயின்ஸ்டா சரிங்களா? பிகாஸ் தே ஆர் allegedly சீட்டிங் தி பப்ளிக் ஸோ தட் it is harming the image of the Sanatana Dharma, particularly famous in Uttarakhand. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ரேஷனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் இன்ஸ்பயர் பண்ணி டிரெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லார்ட்ஸ் MCC மியூசியம் சரிங்களா? லார்ட்ஸ் MCC மியூசியம். இந்த மியூசியமில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட
ஃபோட்டோவை வந்து போர்ட்ரேட், அதாவது ஃபோட்டோவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த நியூஸோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் அவங்களோட ஃபோட்டோவை எந்த மியூசியமில் வச்சுருக்காங்க, லார்ட்ஸ் எம்சிசி மியூசியமில் வச்சுருக்காங்க. இவரோட ஃபோட்டோ தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை, எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேற இவங்களுக்கு முன்னாடியே கபில் தேவ், விஷாந்த் சிங் பேடி அண்ட் திலீப் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மியூசியமில் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அதை தொடர்ந்து சச்சின் டெண்டுல்கரோட ஃபோட்டோவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சரிங்களா, எங்க பில்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத்ல பில்ட் பண்றாங்க. இதோடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா 10,000 crore rupees இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் அமௌண்ட். இஸ்ரோ என்ன பண்றாங்கன்னா இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை குஜராத்தில் லான்ச் பண்றாங்க, செட் பண்ண போறாங்க. இது வந்து இந்த ப்ராஜெக்டோட மொத்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10,000 crore rupees அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அந்த தியூ வெராவல் அந்த ரீஜன்ல வந்து இதை லொக்கேட் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த SALV PSLV ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே லான்ச் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இஸ்ரோவோட ஸ்பேஸ் கேப்பபிலிட்டியை மட்டும் பில்டப் பண்ண போறது கிடையாது. இட் ஆல்சோ கோயிங் டு பிளே அ ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர் இந்த பர்டிகுலர் குஜராத் நேஷன் ஸ்பேஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்குறப்போ பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து பார்த்தோம்னா நமீபியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேஷனோட பிரசிடென்ட். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன, பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு நமீபியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிரபிளிஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க நமீபியாவோட பிரசிடென்ட். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல பன்னா டைகர் ரிசர்வ் இருக்கு. அதில் பார்த்தோம்னா ஏஷியாவோட ஓல்டஸ்ட் எலஃபண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்துருச்சு. ஸோ மத்திய பிரதேஷ்ல பன்னா டைகர் ரிசர்வ், அதில் ஏஷியாவோட ஓல்டஸ்ட் எலஃபண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்துருச்சு. அதோட ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 100+ years அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா நியூ பார்ன்ஸுக்கு வந்து பார்க்குறப்போ மலேரியல் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா, அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் எவர் மலேரியா ட்ரக்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோடைய நேம் என்ன அப்படின்னா கோர்டம். சரிங்களா? ஸோ இவங்க யார் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோவார்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நமீபியாவில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டரை பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு கொடுத்தாங்களா, அதே மாதிரி பிரேசிலோட ஹையஸ்ட் சிவிலியன் ஆர்டரை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதர்ன் கிராஸ். தி கிராண்ட் காலர் of the National Order of the Southern Cross. ஸோ இந்த அவார்டு தான் என்ன அப்படின்னா பிரேசிலோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். அதை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா ஹரியானா என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இனிஷியேட் பண்றாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரவல்லி ஹில்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஜங்கிள் சஃபாரியை ஹரியானா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இனிஷியேட் பண்றாங்க.
அடுத்து பார்த்தோம்னா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட சிஇஓவாக ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னா சஞ்சோக் குப்தா. ஓகேவா, சஞ்சோக் குப்தா. இவங்க தான் என்ன அப்படின்னா ஐசிசியோட சிஇஓவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஜெய்ஷா. இட்ஸ் அ ஓல்டு ஒன். ஜெய்ஷா வந்து 2024 வரைக்கும் பதவியில் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அப்புறம் ஐசிசியோட சிஇஓவா சங்கோஜ் குப்தாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரினேம் இட்ஸ் அ கண்ட்ரி. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விமன் பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனிஃபர் சைமன்ஸ். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இந்த சுரினேமோட கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பராமரிபோ அண்ட் கரன்சி வந்து சுரினேமிஸ் டாலர். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2025 வந்து முடிஞ்சிருக்கு. இது நம்ம தனி வீடியோவில் என்னென்ன கேட்டகரியில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா, தனியாக படிச்சிடலாம். ஸோ அஸ் ஆஃப் நவ் ஜூலை 2nd வீக்கில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெட்லைன்ஸாக இருக்குது. ஸோ இது மட்டுமாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸே எனக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hope the session is useful and thank you for watching.